ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் இந்த பிலிப்பியருக்கு மிகவும் வருந்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நிலைத்திருப்பது மிக அவசியம் என்பதனால அந்த சபை மக்களை, பிலிப்பியர் சபை மக்களுக்கு பவுல் எழுதுகிற கடிதத்தில் பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே என்று மிக அருமையான வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அடுத்ததாக சந்தோஷமும் கிரீடமானவர்களே என்று சொல்லுகிறார், பிரியமானவர்களே என்று சொல்கிறார். இப்படியாக அன்பான வார்த்தைகளை சொல்லி பவுல் எதற்காக சொல்லுகிறார் என்றால், சபையை நேசித்ததினால் அவர் சொல்லுகிறார், மக்களை நேசித்து அவர் சொல்லுகிறார். நேசிக்கிறதின் அடையாளம் என்னவென்றால் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்கும் அதுதான் விருப்பம், பவுலுக்கும் அதுதான் விருப்பமாக இருந்தது. இந்த பூமியில் இந்த நாட்களில் வாழ்கிற ஒவ்வொருவரும், இந்த வசனத்தை வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரும், உங்களையும் இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பெரிய வாஞ்சியமான சகோதரர் நீங்களும் இருக்கிறீர்கள், சந்தோஷமாகவும் கிரீடமுமாய் இருக்கிறீர்கள், நீங்களும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். வசனம் எதை செய்யும்படியாக இப்படியாக பேசி கொண்டிருக்கிறது என்றால், நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை வார்த்தைகளையும் பவுல் எழுதியிருக்கிறார். அன்பான வார்த்தைகளால் சொல்லி தேவனுக்குள் நிலைத்திருப்பது மிக அவசியம் என்பதனால் இப்படி எழுதியிருக்கிறார். முதலாவதாக கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போதே நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால், நாம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த பூமியில் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஏனென்றால் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்கும்படியாக நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற வசனங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது தான் இந்த பூமியில் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். மூன்றாவதாக நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது பாவம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பதற்காக தான் பவுல் மிக அருமையாக இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். சந்தோஷமான கிரீடமானவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்கும்போது அது மகிழ்ச்சிக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த பூமியில் பாவங்கள் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது மிக அவசியம். இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் உண்டு. இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுல் ஆண்டவரே பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற போது இப்படியாய் சொல்லியிருக்கிற காரியங்களை என் நாட்களில் நாங்கள் தியானிக்கிறோம். நாங்களும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுத்து உமக்கு பிரியமான சந்தோஷமான பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளிலும் பாவம் அணுகாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்குள் நிலைத்திருக்க கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க, உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ள, நித்திய ராஜ்யத்தில் வாழ்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்குள் நிலைத்திருக்க நீர் இந்த வார்த்தை இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.